Daily. Taste the Daily. உன் ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோடா. நீ தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே. நான் கெஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்னை இப்ப நான் வர சொன்னேன். டேய் தீனா, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நானு ஐ எம் ஜெனரலி ஆல்வேஸ் ரைட். இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் செயல்பட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. நான் உன்னை ஆக்சுவலா கேள்வி கேட்கவே இங்க வர சொல்லல. அப்புறம் எதுக்கு வர சொன்னேன்னு பாக்குறியா? இதோ காமிக்கிறேன். அதாவது ஓபன் ஆயிடுச்சு. ஃபேஸ் ஸ்கேன். தேங்க் யூ விக்ரம். வொர்க் ஆயிடுச்சு. என்ன அப்படி பாக்குற? உன் போன் தானே. அன்னைக்கு உன்னை நான் கேப்சர் பண்ணல, ஞாபகம் இருக்குல்ல? போனை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா முடியல. வா மூஞ்ச பார்த்தா தான் ஓபன் ஆவேனுச்சு. இப்ப ஆயிருச்சு. இந்த போனை வச்சுதான் இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விகளா கேட்டேன்ல, அதுக்கான பதில்லாம் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். விக்ரம், வேண்டாம் விக்ரம். அந்த போன்ல பிரைவேட்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஐயோ, அது நீ சட்டப்படி தொடக்கூடாது. நான் மேல ஆக்ஷன் எடுப்ப விக்ரம். கிழிச்ச போடா. நீ இப்ப என் கஸ்டடியில இருக்கிற ஒரு கிரிமினல். உனக்கு என்ன பிரைவசிலாம்? இப்ப இந்த மொபைல வச்சு என்ன வித்தெல்லாம் காமிக்கிறேன்னு பாரு. முதல் வேலையா நீ லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ண மாயாவை என் கஸ்டடிக்கு மறுபடியும் கொண்டு வர போறேன். பாரு. விக்ரம், வேண்டாம் விக்ரம். விக்ரம், நீ அத்துமீறி போற விக்ரம். நான் என்னைக்கு இப்படி இருந்துற மட்டும் நினைச்சிடாத விக்ரம். நான் மறுபடியும் போஸ்டிங்க்கு வருவேன். அப்ப நான் வரும்போது டேய் உன்னை சும்மா ஹீரோஸ் காட்டு. சத்தம் ஓவரா இருக்கு. சைலண்ட் மோட்ல போட்டுருவோம். தீனா தான் கால் பண்றாரு. போலீஸ் கஸ்டடியில இருக்காருன்னு சொன்னாங்களே, இப்ப எப்படி கால் பண்றாரு? ஒருவேளை தப்பிச்சிட்டாரா? சொல்லுங்க தீனா. மாயா, இப்ப நீ எங்க இருக்க மாயா? வாய் மூடி அவ்வளவுதான். நீங்க எங்க இருக்கீங்க தீனா? உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணாங்க? அட நான் தப்பிச்சிட்டேன் மாயா. அவங்க ரொம்ப பெரிய பிளான் வச்சிருக்காங்க. என்ன உன்ன நம்ம மொத்த டீமையும் தூக்கிறதுக்கு அந்த விக்ரம் பெரிய ஸ்கெட்சே போட்டிருக்கான். பிளான் படி கண்டிப்பா நம்ம எல்லாருமே தூக்கிடுவான். அதுக்கு முன்னாடி நாம வேற ஸ்டேட்டுக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ எஸ்கேப் ஆயிடணும் மாயா. இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் மாயா. அத பத்தி தான் உன்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும். உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா மாயா. சொல்லுங்க தீனா, எங்க வரணும்? அந்த வலசர வாக்கத்துல. ப்ளீஸ் உடனே வந்துருமாயா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இத டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். சரிங்க தீனா, நிச்சயமா வந்துடுறேன். தேங்க்யூ 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 மாயா. தேங்க்யூ. ஐயா ஐயா பரவாயில்ல. டேய் விக்ரம், எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை சுட்டு போட்டு வேண்டாம். ஏய், அதெல்லாம் நீ டியூட்டில மறுபடியும் சேர்ந்தா உன் கையில துப்பாக்கின்னு ஒண்ணு கிடைச்சா புரியுதா? ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் உங்க எல்லாரையும் கூண்டோட தூக்கி உள்ள வைக்க போறேன். தேவைப்பட்டா உன்னையும் அந்த மாயாவையும் என்கவுண்டர் கூட பண்ண தயங்க மாட்டேன்டா. அதனால உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. போய் ஜெயில குடுக்கிற சோத்தை தின்ட்டு ஒரு ஓரமா சூரிண்டு கேட. அப்பதான் உனக்கு திமிர அடங்கும்.
சுபாஷ், சார் ஏசி ஐயாவை சீக்கிரம் ஜெயிலுக்கு கொண்டு போயிரு. ஏன்னா மாயா மாதிரி ஒரு பெரிய வில்லிய ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுல்ல. கேளு போ. ஓகே சார். சார உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ, என்ன அவன்? விக்ரம், நீ நினைக்கிறது நடக்காத. நான் நிச்சயம் வெளியே வருவேன். அன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா. டேய், கூட்டு போங்க, கூட்டு போங்க. கிளம்பு, காத்து வர. அட, இழுத்துட்டு போங்க. விட மாட்டேன்டா. அண்ணா எவ்வளவு ஆச்சு? மேடம் 400 ரூபா மேடம். இந்தாங்க, மீதி நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம் வெயிட் பண்ணி கூட்டு பண்ணுங்களா? இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தீனா எப்படி ஜெயில இருந்து தப்பிச்சாருன்னு தெரியலையே. அவர் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவருக்கு தெரியாத வழியா? எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்தாரு, அதுவே சந்தோஷம். முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். தனியா நின்ன உடனே எப்படி பார்த்துட்டு போறான்னு பாரு. ஒருவேளை போலீஸா இருக்குமோ? சார். மாயா, இப்ப எங்க இருக்க? சார், ஒரு முக்கியமான வேலையா வலசரவாக்கம் வரைக்கும் வந்திருக்கேன். என்ன சொல்ற? உன்னை பிடிக்க போலீஸ் தீவிரமா இருக்கு, அதனால வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. கொஞ்ச நாள் வெளியில தலை காட்டாம மறைஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு வெளியில வந்த? இல்ல, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா தீனதயாளன் என்ன வர சொல்லிருக்காரு. அதான் அவர் சொன்ன இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? தீனதயாளன் வர சொன்னாரா? என்ன உளர்ற? தீனதயாளன் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காரு. அவர் எப்படி உன்னை வர சொல்ல முடியுமாயா? சார், தீனதயாளன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாராம். அந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் நம்ம எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கானா. அதனால எங்கயாவது தப்பிச்சு போறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக என்னை இங்க வர சொல்லிருக்காரு. நான்சென்ஸ். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தீனதயாளன் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிருந்தா இந்நேரம் ஃபிளாஷ் நியூஸ் ஆயிருக்கும், தமிழ்நாடு முழுக்க அலறி இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த நிமிஷமே எனக்கு மெசேஜ் வந்திருக்கும். எனக்கே எந்த மெசேஜும் வராம உனக்கு மட்டும் எப்படி வந்திருக்கும்? தெரியலையே சார். ஆனா போன்ல தீனதயாளன் தான் என் நம்பருக்கு கால் பண்ணி பேசினாரு. நான் அவரோட வாய்ஸை கேட்டேன் சார். மாயா, இதுல ஏதோ தப்பு இருக்கு. இன்ஸ்பெக்டர் விக்ரம் விவகாரம் பிடிச்சவன். அவன் உன்னை ட்ராப் பண்றதுக்காக ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இனி ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்காத. எந்த நிமிஷம் வேணாலும் விக்ரம் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு. முதல் வேலையா உன் போன்ல இருக்கிற என் நம்பரை டெலீட் பண்ணிடு. நான் உனக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணதை அவன் கண்டுபிடிச்சா என் பதவிக்கே ஆபத்து. அந்த சிம் கார்டை உடைச்சு தூக்கி போட்டு முதல்ல அந்த இடத்தை விட்டு ஓடு. ஓகே சார், உடனே பண்றேன். ச்சே. மினிஸ்டர் சொன்ன மாதிரி விக்ரம் தான் வரான். ராஸ்கல் திட்டம் போட்டு ஏமாத்திட்டான். எஸ்கேப் ஆயிடுமாயா?
மாயா ஏய் மாயா ஏய் மாயா ஓடாத நான் சுடவும் தாங்க மாட்டேன் மாயா மாயா சுற்றுவேன் மாயா உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் நெல்லு நிறுத்துங்க நிறுத்துங்க காரை நிறுத்துங்க நிறுத்துங்க சார் 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 ஒரு சின்ன எமர்ஜென்சி என்னை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார் யார் மணி சார் என் பேரு மாயா எனக்கும் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் விக்ரம்க்கும் ஒரு சின்ன டிஸ்பியூட் அவர் என்ன துரத்திட்டு வராரு ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் ஏறுங்க தேங்க்யூ டிரைவர் வண்டி எடு யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் வரத்துக்குள்ள தப்பிச்சு ஓடி இருக்கேன் விட மாட்டேன் இவளை பிடிக்காம விட மாட்டேன் விக்ரமுக்கு நல்லதுன்னு சொல்லி வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா வாழைப்பூ நான் சாப்பிடலாமா கூடாதுன்னு தெரியலையே. வயித்துல குழந்தையோட இருக்கிற பொண்ணுங்க வாழைப்பூ சாப்பிடலாமா? சரி, அத்தை கிட்டே கேட்டுருவோம். இனியாதான் வீடியோ கால் பண்றா. இனியா, அத்தை நல்லா இருக்கீங்களா? ஆயுசு 100. உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருந்த, நீயே கால் பண்ணிட்ட. என்ன நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? இனியா, ஹாய் இனியா. ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா, பக்கத்துல இருந்தும் உன்னை பார்க்க முடியலையே, இதெல்லாம் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அத்தை, பக்கத்துல இருந்து பாத்துக்கலன்னா என்ன? அதான் ஒரு நாளைக்கு 10 தடவை போன்ல பேசிக்கிறோம்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? என்ன இருந்தாலும் உன்னை கூடவே இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி ஆகுமா? இல்ல இல்ல, உன்னை கூடவே வச்சிருந்து 3 வேளையும் நீ ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுத்தாதான் ஒரு மாமியாரா என் வாழ்க்கை முழுமையாகும். என் ஆசை அதுதான், ஆனா முடியலையே, என்ன பண்றது? அத்தை, டோன்ட் வரி அத்தை. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி 3 மாசம் உங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் எப்படியாவது பண்ணிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. அமுதா சித்தி ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? அவ ரெடி ஆவாளா? ஐயோ, நாங்களும் எங்க கையில இருக்கிற எல்லா வித்தையும் இறக்கிட்டோம். அவ எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு நல்லா கல் தூணு மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எதுக்கும் பயந்து இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியலம்மா. அத்தை, இன்னைக்கு ராத்திரியே நாம வேற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எது? இன்னொரு ஷாக் ட்ரீட்மெண்டா? அது என்னமா ட்ரீட்மெண்ட்? சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. எப்படி அத்தை, என் பிளான் சூப்பர் இல்லையா? Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.